ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், எபினேசர், இமானுவேலர், மற்றும் உதவி செய்தவர் நீர் ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, அடோனாய், எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் எஜமானரே, ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில் அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகு நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரீர சுகமும் பலவீனத்திலிருந்து பலனும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு குடும்பமாக இணைந்து நாங்கள் ஜெபித்து வேதம் வாசித்து தியானித்து நோக்கி பார்க்கும் பொழுது கேட்கிற அனைவருக்கும் அற்புதம் செய்கிற போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்று நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கட்ட மக்களின் மறைவீடும் பக்கபலம் பாதுகாப்பும். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கபலம் பாதுகாப்பும். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊருதி அசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊருதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவீடும் பக்கபலம் பாதுகாப்பும். இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தில் நின்று நான் கூப்பிடுவேன், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுங்கு கவலையேன். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடொன்று கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம்,
திக்கற்ற மக்களின் மறைவீடும் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடும் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கைகளை உயர்த்தி ஆழத்தில் இன்று நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆத்திரமாய் வந்து எங்களை தப்புவித்தார். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. காத்திருந்து காத்திருந்து பலன் பெற்றிடுவோம். கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். எக்காலத்தும் நம்பிடுவோம். தாழ்விலும் நம்பிடுவோம், வாழ்விலும் நம்பிடுவோம், சுகத்திலும் நம்பிடுவோம், சுகவீனத்திலும் நம்பிடுவோம். எக்காலத்திலும் மரண நாட்களிலும், வியாதி நாட்களிலும், வேதனை நாட்களிலும், இழப்பின் நாட்களிலும், தாமதத்தின் நாட்களிலும் எக்காலத்தும் நம்பிடுவோம். திக்கற்ற மக்களின் மறைவிடம் நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்ற வார்த்தையின்படி பக்கபலம் இதை பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் ஏன் கரம் உயர்த்துறோம், ஏன் ஜெபிக்கிறோம்? எங்களால் சொல்ல முடியாத சில வார்த்தைகள் உண்டு. எங்களிடத்தில் நேரடியாக வெளிப்படுத்த முடியாத சில காரியங்கள் உண்டு. இப்பொழுதும் கூட இடத்துல வெளியடங்கமாய் கேட்க முடியாத மனதில் ஆழத்தில் இருக்கிற போராட்டங்களும் சஞ்சலங்களும் வேதனைகளும் கவலைகளும் துக்கங்களும் எங்களுக்கு உண்டு. அவையெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை கைகளை எடுக்கணும். வானத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும். எங்களுக்காக உதவி செய்யும் எபினேசரை உதவி செய்யுங்க. ஒருவரும் வெட்கப்பட்டு போக விடாதுங்க. நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதிருந்தால் என்று வேதம் சொல்கிறது. வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். இந்த வார்த்தை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம கடந்த 2 நாட்களாக கண்ணீரின் ஜெபம் குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். அதை பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நேற்றைய முன்தினம் ஆகாரின் கண்ணீரும், நேற்றைய தினம் ஆகார் பிள்ளையின் கண்ணீரையும் நாம் பார்த்தோம். அலைந்து திரிந்ததையும், வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே பெர்செபாவிலே அவர்கள் அலைந்து திக்கற்று திரிந்ததை என் கர்த்தராகிய தேவன் பார்த்து கண்டு அவர்களுக்கு அதிசயம் செய்தார். சரிங்க, இன்னைக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அன்னாள் பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நல்லா எல்லாம் தெரிந்த ஒரு கதை, ஒரு வரலாறு. இவந்தோ இதை நான் படிக்கும் பொழுது பலவிதமான உண்மைகளை கண்டுகொண்டு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். சில இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிட்டா உங்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக இந்த கண்ணீர் இருக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் யாராலும் ஏறெடுக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு வருவீங்க. நீங்கள் சாதாரணமாக இது வரைக்கும் நாம் அண்ணா பிள்ளைக்காக அழுதா, மன கசந்து அழுதா, வாய் திறக்காம அழுதா, மன கிளேசமுள்ள பெண் சொன்னா, இல்லை, அதற்கு மேலே ஆவியானவர் பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். சரி, இது எல்லாவற்றையும் சொல்ல முடியாமல் போனாலும் சில காரியங்களை நீங்களும் ஆராய்ச்சி செய்யும்படியாக உங்கள் கைகளிலே நான் விட போகிறேன். அதனால் நீங்கள் வேத ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க,
அதன் வழியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பாடத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அல்லது அவர் கொடுக்குற அற்புதத்தை அனுபவித்து நீங்கள் சிறப்பாக வாழ போகிறீங்க. ஆமென். சரி, முதலாம் வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ரமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகுவின் மகனாகிய ஏரோகாமின் புத்திரன். சரி, இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் இருப்பதற்கு காரணம் சிம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா நான் நேரம் கருதி எல்லாவற்றையும் குறைத்து இவளுடைய எல்கானாவுடைய மூதாதையர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, எல்கானாவின் மூதாதையர்கள் லேவியர்கள். லேவியர்களை பற்றி உங்களுக்கு வேதாகமத்தில் தெரியும். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் ஆலய பிரகாரங்களில் கர்த்தருக்கென்று பணிபுரிய தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம். சரி, அது ஒரு முதல் குறிப்பு. நீங்கள் இவங்க அப்பாவை தேடணுன்னா, ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு நேரம் இல்லாததுனால 1 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 33, 34, 37 வரைக்கும் உள்ள வசனங்களை அந்த வம்ச வரலாறை பார்க்க முடியும். 1 நாளாகவும் 1 Chronicle 6th chapter verses from 33 to 37. அதே மாதிரி என்னாகவும் 16ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும். கோராகு அங்க ஆரம்பிக்குது. அந்த கோராகு யாருன்னா, மோசேயின் சித்தப்பா மகன், மோசேயின் கசன். இவங்க மோசேக்கு விரோதமாய் ஒரு 250 பேர் எழும்பி கலகம் பண்ணினாங்க. நாங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம், கவலை இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் தான் தப்பாக எங்களை வழி நடத்துகிறீங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்த போது மோசே மனம் பதறி வேதனைப்பட்டு அழுத பொழுது கர்த்தர் பூமியை பிளக்க பண்ணி இந்த கோராகு குடும்பத்தை பூமி விழுங்கி போட்டது. ஸோ அவன் அங்கிருந்து லேவியனாக இருந்தவன் தள்ளப்பட்டான். 16 தலைமுறையாக அவன் லேவியனாக முடியாமல் போயிற்று. லேவியன் என்பது என்ன? ஆலயத்தில் ஆலய பிரகாரங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்கிற, ஆராதிக்கிற, வர்ஷிப் பண்ணுகிற, அந்த பிரகாரத்துக்குள்ளே செல்கிற ஒரு உன்னதமான பணி, ஆசாரிய பணியும் கூட. இது அப்படிப்பட்ட பணி தான் இந்த நாளில் செய்து வருகிறோம். இதுதான் இன்ட்ரடக்ஷன். ஆனால் இவங்க தள்ளி வைக்கப்பட்டதுனால, இந்த குடும்பம், கோராகின் குடும்பம் தள்ளி வைக்கப்பட்டதுனால எல்கானாவும் அந்த ஊழியத்தை செய்ய தடுக்கப்பட்டா, நிறுத்தப்பட்டான். நல்லா கவனிக்கணும். இந்த ஜெபத்துக்கு முன்பாக இந்த இன்ட்ரடக்ஷன் தெரியலனா இந்த ஜெபம் உங்களுக்கு புரியவே புரியாது. இது வரைக்கும் நமக்கு புரியலை. இன்னைக்கு கர்த்தர் நம்மை வெளியரங்கமாக இதை புரிய வைக்கிறார். நீங்கள் முதல்ல கவனிக்கணும், எல்கானா லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். ஆலயத்தில் ஆலய பணி செய்கிற, ஆசாரிய பணி செய்கிற, ஆலயத்தில் வேலை செய்கிற, ஊழியம் செய்கிறதுக்காகவே பிறக்கப்பட்டவன். ஆனால் அவங்களுடைய முற்பிதா 16 தலைமுறைக்கு முன்பாக தவறு செய்ததினாலே அவர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கும் வரையில். சரி, இப்போ எல்கானா தெரியும். எல்கானா யாரு? ஒரு லேவியன். ரைட். 2வது வசனம். இதை நீங்கள் மனசில் வச்சாதான் அன்னாளின் ஜெபம் உங்களுக்கு புரியும். விலக்கி முதல் குறிப்பு, எல்கானாவின் குடும்பம் ஆலய பணிகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, தூர வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் புறம்பாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது அப்ளிகேஷன். நம்முடைய வாழ்க்கையில கூட பல தலைமுறையாக ஒரு சாபம். ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் ஒரு பெரிய ஆலய ஊழியத்தை கர்த்தருக்கு பயந்து
நடுங்கி செய்தவர்களாக இருந்த பொழுதும் ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு தலைமுறையில் தடைப்பட்டு அல்லது பர்சனலாக பாவம் செய்தோ அல்லது குடும்பம் பாவம் செய்தோ நம்ம ஆலயத்திலிருந்து அல்லது ஊழியத்திலிருந்து நம்மை ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன ஒன்று அதை பார்க்கணும். ரெண்டாவது, உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், இது ஆவிக்குரிய ரீதி. உலக பிரகாரமாக ஒரு பெரிய பொறுப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல நல்ல லைஃப் ஸ்டைல் நடந்து கொண்டே இருக்கிறது, வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சடனாக ஒரு காரியத்திலிருந்து நம்மை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அது நம்முடைய பாவமோ அல்லது ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க, அல்லது மற்றவர்களுடைய காரணமோ, நமக்கு விரோதமானவர்கள் செய்த சதியோ, மன்னிக்காத தன்மையோ, இவை எல்லாம் கூட அதில் கலந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தியம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுங்க, சரிங்களா? அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் மனைவி. மற்றவள் பேர் பெனினாள், அவங்க இளையவங்க. சரி, கானானின் வழக்கத்தின்படியே ஒரு மனைவிக்கு, ஃபர்ஸ்ட் மனைவிக்கு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அந்த கணவன் அந்த மனைவியுடைய சகோதரியை அவர் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் கானானின் வழக்கம். அதுதான் தொடர்ச்சியாக இவர்களும் பின்பற்றுகிறாள். அது அவருடைய நீதி. எனவே நம்ம எல்கானதை குறித்து நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அவருடைய பாரம்பரியம், அவருடைய ட்ரெடிஷன். சரி, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, நான் அதை வாசிக்கிறேன். ஆனால் பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, 10 குமாரர்கள் இருந்தார்கள். ஏன்னா எல்கானா சொல்கிறான், நான் 10 குமாரர்களை பார்க்கல உனக்கு அதிகம் அல்லவா என்று கேட்பதனால ஒருவேளை பெனியாளுக்கு 10 குமாரர்கள் இருந்திருக்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் அதை விசாரிக்கணும், அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? சரி, எல்கானா நம்ம பார்த்துட்டோம். பெனினாள் அப்படின்னா சரி, முதல்ல அன்னாள் பேருக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். அன்னாள் என்றால் குருவை பெற்றவள் என்று அர்த்தம், குரேஸ் என்று அர்த்தம். சரிங்களா? நல்ல கவனிங்க. அன்னாள் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து குருவை பெற்றவள். பெனினாள் என்றால் வெளியேற பெற்ற முத்து, ப்ரெஷியஸ் பேர்ல் என்று அர்த்தம். ப்ரெஷியஸ் பேர்லுக்கு 10 குழந்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கிருபை பெற்றவளுக்கு வசனம் சொல்லுகிறது, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பார்த்தீங்களா? பிள்ளை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 5ஆம் வசனத்தில் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். காரணம் என்ன? இங்கே தான் புரியணும். இப்போ பெனினாள்னா வெளியேற்பட்ட முத்து, பர்ஷியஸ் பேர்ல். அவளுக்கு நிறைய இளையபல், அவளுக்கு 10 பிள்ளைகள். கர்த்தர் அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் கிருபை பெற்றவளுக்கு ஏன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கணும்? இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரிடத்துல கிருபை பெற்றிருக்கிறோம், ஆனால் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, திருமணமாகலை, எல்லாம் தப்பாக நடக்குது, ஏதிலையும் நம்ம முன்னேற்றம் இல்லை, வியாதி. நம்ம பேரை மட்டும் கிருபை பெற்றவள், கிரேஷியஸ் டாட்டர், ஆண்டவரிடத்திலிருந்து கிரேஸை பெற்றவங்க அப்படின்னு பேரை மாத்திரம் வச்சுட்டு எப்பவுமே சொல்லுவோம், நாங்கள் நிற்பது கிருபை, ஆண்டவர் கிருபையினால் தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐயோ கர்த்தருடைய கிருபைங்க. இப்படி நம்ம கிருபைன்னு சொல்லி கொண்டாலும் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் ஏதோ ஒன்று அடைத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? ஆராயப்போம். அடைத்து வைத்திருக்க 5ஆம் அதிகாரம், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். இப்போ எல்கானா ஆலயத்தில் வேலை செய்ய விடலை, தடுத்துட்டாங்க. அதனால் என்ன செய்வோம், வருஷந்தோறும் சீலோவில் 3ஆம் வசனம், சீலோவில் உள்ள சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலி இடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அப்போ சும்மா விசிட்டரா தேவாலயத்திற்கு சீலோவில் உள்ள மலை தேசத்தில் உள்ள சீலோவில் போய் வருவான், போய் பலியிடுவான்.
அந்த சமயத்துல பாருங்க, கர்த்தர் 6ஆம் வசனம், கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினாலே அவருடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மன மடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். வாழ்க்கையில பாருங்க, அவளை கர்த்தர் இவர் அடைத்ததுனால ஏற்பட்ட பெரிய சோகம் கவனிங்க. அவளை மனமடிவாக்கினாள். மலடி, அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, மன்னிச்சு கொள்ளுங்க. குழந்தை இல்லாதவ என்று சொல்லி வேதனைப்படுத்தினாள். ரொம்ப வேதனை. பிரியமானவர்களே, கிருபை பெற்றவ, ஆண்டவரிடத்திலிருந்து கிருபை பெற்றவ, அவ ரொம்ப நல்லவ. எல்கானா மிகவும் நல்லவ. ஆனாலும் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தால் அதற்கு என்ன காரணம்? காரணத்தை ஆராய வேண்டும். நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இன்றைக்கு அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஏகர் என்று சாப்பிடாம சஞ்சலத்தோட வேதனையோட அழுது கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். நிறைய அழறோம், சஞ்சலப்படுறோம், வேதனைப்படுறோம். காரணம் தடை. ஏதோ ஒரு தடை அங்க வாழ்க்கையில முன்னேற முடியாத தடைங்க. பாருங்க, இந்த காலகட்டத்தில் we are going through narrow path. ஆண்டவர் போக சொன்னார். நல்லதா இருக்குது கேட்கறதுக்கு. நீங்க குறுகிய பாதையில நடங்க. கேட்டுக்கு போகிற பாதை விசாலமா இருக்கும், நெருக்கமான பாதை ரொம்ப நல்லது, அது கேட்க நல்லா இருக்கு. ஆனா பாதையில போகும் பொழுதுதான் பயங்கர கடினம். இந்த கடின பாடுக்குள்ள அநேகர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஈவன் ஊழியக்காரர்களும் போய் கொண்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனைக்குரியதுதான். அநேக முறை அழுகிறாங்க, அநேக முறை சஞ்சலப்படுகிறாங்க, அநேக முறை வேதனைப்படுகிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தடை, கர்த்தர் உண்டு பண்ணின தடை இது. கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அவ என்ன சொன்னாலும் அவன் மனசு ஆறவே. நான் 10 குமாரனிலும் அதிகம் அல்லவா? இல்லை. அவள் அதுக்கு 10ஆம் வசனத்துல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவள் சீலோவுக்கு போகிறா. அங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றா. முக்கியமான வசனம் நீங்க குறித்து கொள்ளுங்க. 11th verse எல்லாரும் குறித்து கொள்ளுங்க, அதை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே. திரும்ப ஒரு சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே. இதுக்கு முந்தி எங்க வருது? 3ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலி இடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அப்படின்னு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இதை மார்க் பண்ணுங்க. இது ஒரு ஜிகே கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டெனரான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னப்பட்ட இடம் இந்த இடம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்புறம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம் தான் மிக இம்பார்ட்டன்ட். ஏன்னா அன்னாள் சொல்றாங்க, இதை ஆவியானவர் எழுதினது அந்த மனுஷன் சீலோவில் உள்ள சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த ஆவியானவர் எழுதினது. இது அது எல்கானா சொன்ன மாதிரி இல்லை. நீங்க நல்லா விசாரிச்சு கவனித்து வாசிக்கணும். ஆனா இந்த பெண், மன கிளேசமுள்ள பெண், அழுது கொண்டிருந்த பெண், வேதனையோடு இருந்த பெண் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது
அவர் சொன்ன முதல் வார்த்தை சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். என்ன அர்த்தம்? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் தான் படிக்கணும், எனக்கு டைம் இல்லை, நீங்கள் படிக்கணும். நான் இன்ட்ரடக்ஷன் அது ஒரு அறிமுகம் தான் சொல்லுவேன். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவையில் உள்ள சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அதாவது இவ்விதமாய் வானமும் பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. 2 சேனை இருக்கு. பரலோகத்திலே காணப்படுகிற ஒரு வானத்திலே காணப்படுகிற ஒரு சேனை. அது என்னன்னா சூரியன், சந்திரன், கோள்கள், கேலக்சியில் இருக்கிற எல்லா சேனைகள் தான். கீழே பூமியில இருக்கிற சேனை, அந்த சேனை மனுஷ, மிருகம் மற்றும் விலங்குகள், புல் பூண்டுகள், இவை எல்லாம் பூமியில் இருக்கிற சேனைகள். நல்ல கவனிங்க. அது பெருகாது. மேலே இருக்கிற வானம், அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அது மல்டிப்ளை ஆகாது. ஆண்டவர் சொன்னார்ல, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னதை இந்த பூமிக்குரிய சேனையை தான். நல்ல கவனிங்க. நான் இப்போ ரிலேட் பண்ண போகிறேன். கிட்ட வந்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு. 2 சேனை உண்டு. வானத்தில் இருக்கிற சேனை சூரியன் ஒன்று தான், சந்திரன் ஒன்று தான், அதில் கோள்கள் ஒன்று தான், நட்சத்திரங்கள் ஒன்று தான். அது பழுகாது. அதில் ஒரு மல்டிப்ளிகேஷன் வராது. ஆனால் பூமிக்குரிய சேனை, சர்வ சேனை, ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. வாக்குதத்தம் பற்றி கொள்ளணும். இப்போ வெளிப்பாடு என்னன்னா, ஒரு பெண், கர்ப்பம் அடைக்கப்பட்ட பெண், லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண், அவங்க எதை எடுக்கிறாங்கன்னா ஆதியாகமம் 2:1 தொடர்ச்சியாக அவங்க எடுத்த வசனம், மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சேனைகளை உருவாக்கினவர் நீர். அந்த சேனைகளை மல்டிப்ளை, அதாவது பழுகி பெருக செய்தவர் நீர். ஆதியிலே 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் அதுதான் செய்தீர். இப்போ ஆண்டவரிடத்திலே அவர் சொல்றா, ஆண்டவரே நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க சொன்னீங்களே, ஆனா என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் அடைச்சிங்க? இப்போ உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் இந்த நிலை? உங்க வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நான் உன்னை வாளாக்காமல் இப்ப நான் அதை விட்டுருங்க, நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்ம பேசுவோம். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்றேன். ஏன் நான் வாளாக இருக்க வேண்டும்? நான் உனக்கு நாணத்தை கொடுத்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சாலமோன் என்று சொன்னவர் ஏன் நமக்கு அதை சொல்லல? நான் உனக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னவர் ஏன் அது நமக்கு ஏற்படுத்தல? ஏன் அடைத்திருக்கிறது? நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், அல்லது நல்ல திருமணமாகும், பெற செய்கிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். மாறா போன்ற கசப்பு மாறி மதுரமாக மாறும். உங்கள் முடியாத வாழ்க்கை, அல்லது உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் செய்வேன். கேன்சர் குணமாகும், பலவீனம் எல்லாம் மாறும், சுகவீனம் எல்லாம் மாறும் என்று பல விதங்களை அடக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லிட்டு இப்போ ஆரம்பிங்க. இப்போ எப்படி நம்ம ஆரம்பிக்கணும்னா, அந்நாளை போல இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. இதோட நான் முடிக்க போகிறேன், நாளைக்கு தொடர போகிறேன். அதாவது அவர் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தரே என்றார். கர்த்தருக்கு
இப்போ விளங்கிற்று கர்த்தர் என்ன இந்த மகள் சொல்ல வருகிறாள் என்பது புரிந்துட்டு. ஏன்னா நம்மள மாதிரி தான் இல்லை அவர் சர்வ ஞானம் படைத்தவர். என் மக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டா. அது என்ன பாயிண்ட் தெரியுமா? சர்வ சேனையின் கர்த்தர். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சேனைகள். நாம் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் வாழ்ந்திருக்கணும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வெற்றி பெறணும் என்பது கர்த்தர் விருப்பம். நம்ம தோல்வி அடைவதில்லை என்பது தான் கர்த்தர் விருப்பம். நம்ம பெரியவனாக்கணும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியோடு கூட நாம் அவரிடத்துல இப்படிதான் ஜெபம் பண்ண போறோம். சேனைகளின் கர்த்தரே, இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு முழுவதும் இல்லை, உங்க வாழ்நாள் முழுவதும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் இந்த பாட்டை எடுத்தேன். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. அதுல 5வது வசனம் 4வது ஸ்டான்ஸ் சொன்னேன். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. ஆமேன் சொல்லுங்க. தோல்வி இல்லைங்க. இயேசு நம்ம யுத்தங்கள் நமக்கு விரோதமாய் அத்தனை போராட்டங்கள், எத்தனையோ பேர் எழும்புறாங்க. இந்த கடைசி காலங்களில் ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், நல்ல பக்தியுள்ள பிள்ளைகளுக்கு விரோதமாய், நல்ல பைபிள் வாசிக்கிற பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்றேன், இயேசு நம் யுத்தங்களை நடத்துவார். ஆமென். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கோடி, யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போ. எக்காலத்திலும் அந்த பாடல் இப்படி ரொம்ப அழகா, எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடும், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் நம்முடைய கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வா. அண்ணாளுக்கு தெரிந்தது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இத்தனை நேரம், எத்தனை வருஷம் அவங்க அந்த சீலோவ காலத்துக்கு போயிருப்பாங்க. ஒரு நாளும் அவளுக்கு பதில் கிடைக்கல. அவங்க கடவுளிடத்துல முறையிட்டா நோ வே, நோ ரிசல்ட், நோ ஆன்சர், நோ ரிப்ளை. ஆனா அவ அந்த பாடுகள் மத்தியில, அந்த உத்தரவுகள் மத்தியில, அந்த வேதனை மத்தியில ஆராய ஆரம்பித்தாள். ஆண்டவரை குறித்து, கர்த்தரை குறித்து தேட ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு கிடைத்தது, ஓ, சேனையை உண்டாக்கின கர்த்தர், அவர் பழுகி பெருகி பூமியை நிரப்ப. அங்க மலடு இல்லை, அங்க தோல்வி இல்லை, அங்க வேதனை இல்லை, அங்க வருத்தம் இல்லை, அங்க சஞ்சலம் இல்லை, அங்க இழப்பு இல்லை அப்படின்னு புரிந்துதான் ஒரே வார்த்தையில ஆண்டவர் ஆஃப் பண்ணார். ஒரு வார்த்தையில் ஆண்டவர் நிற்க வைத்தார். ஒரே வார்த்தையில ஆண்டவர் பதில் கொடுக்க வைத்தார். இதுதான் சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம். இன்னைக்கு சில காரியங்கள் புரிந்து கொள்ள ஒரு சின்ன வார்த்தை தான், அது எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை பாருங்க. சேனை கர்த்தர் என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேயத்துல எகோவா சபையோத். எத்தனை பேர் சொல்லிட்டு போனோம்ல, நிறைய நேரம் இந்த 1000 ஸ்தோத்திரபடிகளாம் சொல்லும் பொழுது எகோவா சபையோத், எகோவா சபையோத், எகோவா சகையோப்னா சேனைகளின் கர்த்தர். சொல்லுங்க, எகோவா சபையோத் சொல்லுங்க. எகோவா சபையோத். வெற்றி, பழுகி
பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள வேண்டும். எவங்கிட்டே நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம ஆள்றவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் பெருக்கம் தான். ஞானத்தில், அறிவில், ஐஸ்வர்யத்தில், எல்லாவற்றிலும் பெருக்கம் தான். இந்த ஒரு வார்த்தையை நீங்க பிடிச்சிட்டா போதும், அதனுடைய பதில் உங்களுக்கு வரும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. ஏற்கனவே நான் ஒன்று சொன்னேன், நினைத்தருளும் அப்படின்ற வார்த்தை. இப்போ நினைத்தருளி அதையும் கோடிட்டு கொள்ளுங்க. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுவதில்லை என்று பொருத்துணை பண்ணினாள். இதில் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? இப்போ இதோட நிறுத்துறேன், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதோட நிறுத்துறேன். ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொன்னாங்க. என்னவா கொடுப்பேன்? ஆலயத்தில் வந்து கொடுப்பேன். எல்கானா குடும்பத்தை ஆலயத்தில் விடுவாங்களா? விடமாட்டாங்க. கோராக ஆரம்பித்து எல்கானா வரைக்கும் 16 தலைமுறை ஆலயத்துக்குள்ளே வழிபடவும் அல்லது ஆண்டவர் பணியை செய்ய வழிபட போடலாம், பணியை செய்ய விடவே இல்லை. ஆனால் இங்கே ஒரு அதாங்க அண்ணாளுங்க. நீங்கள் அண்ணால ரொம்ப சீப்பாக நம்ம இது வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த மதர் ஒரு வைராக்கியம் உள்ள, இன்னும் சொல்ல போனா ஒரு ரெவல்யூஷனரி மதர் இது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, என் பிள்ளைய ஆசாரியனாக்க தீர்க்கதரிசியாக மாற்ற என் கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு பெரிய டிரான்சிஷன். 16 தலைமுறைக்கு பிறகு என் குடும்பத்திலிருந்து ஒருவன் ஆசாரியனாக, லேவியனாக, தீர்க்கதரிசியாய் வருவது உறுதி. நீங்க தடுத்தாலும் சரி, அவனை கொண்டு வந்த ஆலயத்தில் நான் வைப்பேன். ஏன் அடைத்தார் நான் சொல்லி கேள்விப்பட்டேன்ல, உடனே உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணார்? கிருபை பெற்றவர்களுக்கு ஏன் அப்படி பண்ணணும்? காரணம் இருக்குங்க. இந்த கிருபை பெற்றவர்கள் வயிற்றில் வருகிற பிள்ளை ஆண்டவருக்கு தீர்க்கதரிசியாய் மாறணும். ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமாக மாறணும். ஆண்டவருக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அநேக ராஜாக்களை ஏற்படுத்தணும். அநேக தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தணும். இது ஆண்டவருடைய திட்டம். அதனால தான் கர்த்தர் அடைத்தார். ஒரு பெரிய டிரான்சிஷன் 16th தலைமுறைக்கு அப்புறம் அன்னாளால் உருவாக்கப்பட்டது. எல்கானா கூட இந்த ஜெபத்துக்கு அப்புறம் பாருங்க, அவரும் பாருங்க ஸ்டபனா ஆயிட்டாரு. பாருங்க, எல்கானா கூட சொல்றாரு, இல்லை நம்ம இந்த குழந்தை பால் மறந்த பிறகு பிடிச்செடுத்து சொன்னால் 22ஆம் வசனம் நல்லா கவனிங்க. அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாற்றும் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளை பால் மறக்க மட்டும் அதற்கு பால் கொடுத்தாள். அவள் பால் மறக்க பண்ணின பின்பு 3 கால்களை கொண்டு போய் அந்த குழந்தையை ஆலயத்தில் விட்டார். எல்கானா கூட டிசைட் பண்ணிட்டார். மனைவி டிசைட் பண்ணிட்டாங்க, நான் ஓகே சொல்றேன், எஸ், நான் நோ சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இதுதாங்க பின்னணி. இதுதான் பின்னணி. அழுகை, சஞ்சலம், வருத்தம், வேதனை, மனக்லேசம், அவமானம், ஒத்தி வைக்கப்படுதல், தள்ளி வைக்கப்படுதல், வேதனைக்கு ஆட்படுத்தப்படுதல், உங்களை உள்ளே விடலை, உங்களை வளர விடலை, உங்கள் பேர் கெட்டு போச்சு. அதாவது கெட்டு போச்சு இல்லை, நீங்கள் கொண்டு வந்த அந்த லேவி என்ற பெயர் இப்போ லேவின்னு இல்லாமல் கோராகு கலகக்காரன் என்ற பெயரோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன், எல்லாம் தலைக்கீழ மாறி
ஆண்டவருக்காக நம்முடைய குடும்பம் மாறப்போகிறது. எல்கானா, அண்ணா, சாமுவேல். பிரியமானவர்களே, இப்படி ஒரு குட்டி பரலோகத்தை உங்களிலே கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக பார்க்க விரும்புகிறார். ஒரு குட்டி பரலோகம், ஏதோ ஒரு தடை. அதுக்கு காரணம் நம்முடைய மூதாதையர்களாக இருக்கலாம், அல்லது பிசாசாக இருக்கலாம். எப்படியோ இவர்களை ஊழியத்திற்கு விடாம, ஆண்டவருக்கு பயன்பட விடாம, ஆண்டவருடைய வேலையை செய்ய விடாம, ஆண்டவருக்காக வாழ விடாம, ஆண்டவருக்காக எதையும் செய்ய விடாம தடுக்கிற ஒரு பிசாசின் கூட்டம் இருக்கிறபடினாலே கர்த்தர் அடைத்ததை இன்று திறந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் திறந்தார்னா அவரை மாதிரி நான் அப்புறம் சொல்றேன் பாருங்க, அவனை போல சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இதுவரைக்கும் பிறந்ததே இல்லை. ஆமென். அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறும். ஒரு பெரிய டிரான்சிஷன் வரும். இன்னைக்கு திருமணமாகல, நீங்க கணவனா மனைவியா, குழந்தை இல்லை பிள்ளை பெற்றவளாக, மரியாதை பார்த்து அப்படித்தான் கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், பிள்ளை தாட்சி. வறுமையா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். ஈசாக்கின் அனுபவம். யோபுவா இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற கிருபை. எசேக்கியா வாழ்க்கையில திரும்ப 15 ஆண்டுகள் எல்லாவற்றையும் திருப்பி. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தர், பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். புதிய பரிமாணத்தில், புதிய வரலாற்றில் எங்களோடு கூட இணைந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதிலிருந்து பல உண்மைகள் எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன். அவருக்கு நீ பல உண்மைகளை வெளிப்படுத்தி காண்பித்து அந்த வேதத்தின் ரகசியங்களை, ஆழங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஒரு அற்புதங்க செய்யுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அடைப்பட்டிருக்கிற, தடைப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுகிற கிருபையை தந்து ஆசீர்வதிங்க. வியாதிகளை விலக்குங்க, நோய்களை அப்புறப்படுத்துங்க, கேன்சர்கள் மாறட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், அடிக்ஷன்லேருந்து வெளியே வரட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை தாங்க, வெற்றியை தாங்க, தோல்வி பயத்தை அப்புறப்படுத்துங்க, தோல்வியிலிருந்து ஜெயத்தை கொடுங்க. கர்த்தருடைய நாமத்தினால எங்கள் வருமானத்தை ஆசீர்வதிங்க, பண தேவைகளை சந்திங்க. இந்த நிலை மாறணும், இந்த நிலை மாறணும், இந்த நிலை மாறணும். அதை மாற்றுகிற வல்லமை சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத்துக்கு உண்டு. நீர் உண்மையும் உத்தமும் உள்ள தேவன், நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.